ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான் சிறப்பு சமையல். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேன்றனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு டிஷ் தான் வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக வெந்து வரும், அதனால தான் கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிற டைமில் சப்பாத்திக்கான மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 1 கப் மாவு சேர்த்துருக்குறோம். அதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாவு நம்மளுக்கு கிடச்சிரும். இதை வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு ஊற விட்டுறலாம். 1/2 ஹவர் ஊறும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. அது ஊறுற டைமில் நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் முட்டைக்கோஸ், ஒரு 10 பீன்ஸு, 2 கேரட், கொஞ்சம் மல்லி இலை எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு, அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்குறோம். அதை இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட துருவின இஞ்சி, துருவின பூண்டு, நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அது கூடவே இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பீன்ஸு, மல்லி இலை, முட்டைக்கோஸ், துருவின கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். பீன்ஸு, முட்டைக்கோஸ், வெங்காயம் எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக ரோல் பண்ணுறதுக்கு வரும். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு சப்பாத்தி 7 சப்பாத்திக்கு மாவு வந்தனால இந்த ஸ்டஃபிங்கும் 7 உருண்டைகளாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மாவு 1/2 ஹவர் ஊறினால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதையும் இந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு உருண்டை எடுத்து ட்ரை மாவு போட்டு இந்த மாதிரி தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பூரி மாவு அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்லேருந்து ஒரு உருண்டை எடுத்து அந்த மாவு மேலே வச்சு பொறுமையாக இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு நல்லா ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே ட்ரை மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை இப்போது தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா பொறுமையாக தேய்க்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக தேய்க்கும் போது தான் அந்த ஸ்டஃபிங் வெளியே வராது. வேகமாக தேய்ச்சோன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு தேய்க்கும் போது அந்த பிளேஸ்லலாம் ஸ்டஃபிங் அந்த உருளைக்கிழங்கு ஒட்டும் போது பிசு பிசுன்னு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் பொறுமையாக தேய்ச்சிக்கலாம். இப்போது நம்ம தேய்ச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தவாவை நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி எடுத்து போட்டு பொறுமையாக 2 சைடும் திருப்பி விடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்லாம் நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் அதில் 2 சைடும் நல்லா நெய் தடவிட்டு இப்போது நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்தியான வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கறனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இது கூட நான் வந்துட்டு தக்காளி சாஸு, அப்புறம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா மல்லி ஊறுகாய், அது அப்புறம் வெள்ளரிக்காய் வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன்.
தேவைப்பட்டால் தயிர் பச்சடி கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.